Hello childrens, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 10 ஓட chapter 2 example number 2.45 பார்க்கலாம். ஒரு மிஷினோட present value வந்து 40,000 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட வேல்யூ வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் எவ்ரி இயர் அதோட விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். 10% குறைஞ்சிட்டே இருக்கும். அப்போது 6th year அப்போது அந்த மிஷினோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் அந்த மிஷினோட வேல்யூ வந்து 40,000. ஸோ நான் இதை T1ன்னு எடுத்திருக்கேன். அடுத்தது 10% குறைஞ்சிடும். 10% குறைஞ்சிடும் அப்படின்னா 90% தான் அதோட வேல்யூ இருக்கும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற 40,000 இன்ட்டு 90/100 போட்டோம்னா இது அதோட எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இயர், அதாவது செகண்ட் இயரோட வேல்யூவாக இருக்கும். அதே போல் அடுத்தது இதே T2வை எழுதிட்டு திரும்ப இதில் 90% தான் இருக்கும். இப்படியே போயிட்டே இருக்கும். 6th year வரைக்கும் இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ 6th year அதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போது நம்மளுக்கு இது ஜிபி ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ ஏ வந்து 40,000, ஆர் வந்துட்டு செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைட் பண்ணுறப்போ 40,000 கேன்சல் ஆகிடும். அப்போ 90/100 இருக்கும். இதில் 0 கேன்சல் பண்ணால் 9/10 இருக்கும். இப்போது டிஎனோட ஃபார்முலா என்ன? ஏஆர் பவர் n-1. நம்மளுக்கு தேவை T6. ஸோ ஏஆர் பவர் 6 - 1 5 ஆகிடும். ஏ பதிலாக 40,000 9/10 பவர் 5. 5 times 9 எழுதிட்டு 5 times 10 எழுதிடுறோம். இப்போ 4 0 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆன பிறகு இந்த 9 இந்த 4 இதெல்லாமே நம்ம இன்டூ பண்ணிவிட்டு 10ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 23,619.6 rupees அந்த மிஷினோட 6th year வேல்யூவாக இருக்கும். தேங்க்யூ சில்ட்ரன்.